ஓவரால் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 70 லட்சம் கோடி ரூபாய் தாண்டி இருக்கு. 2014 2024 6 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடியிலிருந்து 60 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. இதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, மியூச்சுவல் ஃபண்டோட அவேர்னஸ் இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக்கு ரீச் ஆகிறது. 2வது, மியூச்சுவல் ஃபண்ட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் 2023 to 24 இந்த லாஸ்ட் 1 இயரை கம்பேர் பண்ணாவே அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 17,000 கோடி ரூபா மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால் இந்தியாவில் 25,000 கோடியை தாண்டி இருக்குது 2023 நவம்பர்லேருந்து 2024 நவம்பருக்குள்ளே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஈக்விட்டி மார்க்கெட்டை டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஏன் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நம்ம பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டியாக நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.